இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. AMN TV சார்பாக நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பிரம்மாண்ட உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த ஆண்டே திறக்கப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. மருத்துவ மாணவர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். ஆரோவில் மாத்ரி மந்திரியில் நடைபெற்ற போன்ஃபயர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் பிரம்மாண்ட உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி வைத்தார். பின்னர் பேசிய அவர், புதுச்சேரி கூட்டுறவு வங்கி மூலமாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் சுமார் 13,36,00,000 ரூபாய் தள்ளுபடிக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஏழை, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின குடும்பங்களை சேர்ந்த முதல் 2 பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்க தலா 1,00,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. முதல்வரின் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட சமூக பணிபுரியும் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு மின்சார இருசக்கர வாகனம் வாங்க 75 விழுக்காடு மானியம் வழங்கப்பட உள்ளது. ஸ்ரீ ராஜீவ்காந்தி மாலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் வரும் அக்டோபர் மாதம் முதல் வாரம் 5 வேலை நாட்களிலும் சிற்றுண்டி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாட்டை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர், தரமான குடிநீர், தடையில்லா மின்சாரம் வழங்கும் மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் திகழ்ந்து வருகிறது என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்துள்ளார். மேலும் MBBS மாணவர்களின் எண்ணிக்கை 1000 இருந்தது. இப்பொழுது இது 1078 குறைந்துள்ளது. அதுபோல் மருத்துவ உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை 2013-14 220 இருந்தது. இது இப்போது 1423 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் மருத்துவ சேவை வழங்குவதிலும் மருத்துவக் கல்வி வழங்குவதிலும் தொடர்ந்து தலையிடம் பெற்று வருவதை மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். புதுச்சேரியில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த ஆண்டே திறக்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதி PS பாளையம், கூனிச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று 200 மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்களை வழங்கினார். பின்னர் சமூக நலத்துறை மூலம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் சைக்கிள், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகளில் மூவர்ண கொடியேற்ற மாணவர்களுக்கு கொடியினை வழங்கினார். இதில் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, ஆணையர் எழில் ராஜா, பாரதிய ஜனதா பிரமுகர் முத்தழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடை, புத்தகம், மடிக்கணினிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு புத்தகப்பை மற்றும் காலணி வழங்கப்படும் என்றும், பான்கோஸ் மேல்நிலைப் பள்ளி அரசு பள்ளியாக வெகு விரைவில் மாற்றப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை இந்த ஆண்டே இயக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதற்காக தனி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் இயக்க ஆவண செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இந்த ஆண்டு 2வது ஆண்டாக இந்த ஆண்டுகளை நாம் கொடுக்க இருக்கின்றோம். அதே மாதிரி மழைக்கோட்டு, அதே மாதிரி இலவச பாட புத்தகம், அதே மாதிரி யூனிஃபார்மு, இப்படி காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், மாலை சிற்றுண்டி திட்டம், இப்படி நிறைய திட்டங்களை இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கல்வித்துறை மூலமாக. இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேபினெட் வைக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்படியாவது சீக்கிரம் முடிச்சிடணும்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு சின்ன சிக்கலாக அது தொடர்ந்து அது போயிட்டு இருக்குது. அது நம்ம தான் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இங்க இருக்கிற அனைத்து ஊழியர்களையும் நாங்கள் அரசாங்க ஊழியராக எடுத்துக்கணும் அப்படின்னு முதலமைச்சரும் என்னுடைய விருப்பமும் முதலமைச்சர் விருப்பமும். புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். காட்டு மிராண்டித்தனமான இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்த அவர் இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மருத்துவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சம்பவத்தை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவக் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார்கள் நடத்தும் 9 மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இங்கு முதுநிலை மருத்துவக் கல்வி பயிலும் பெண் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக 32 மணி நேரத்திற்கு மேலாக பணிபுரிகின்றனர். அவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரிகளில் போதிய அடிப்படை வசதிகளான தனி கழிப்பிடம் மற்றும் உமன்ஸ் ரூம் உள்ளிட்ட போதிய உள்கட்டமைப்புகள் வசதி இருக்கிறதா என்றும் அரசு கண்காணிப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் இல்லாத நிலையில் அதனால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் கோபத்தின் வெளிப்பாட்டில் மருத்துவர்களை தாக்குவதும் மருத்துவமனைகளில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க புதுச்சேரி அரசால் நிறைவேற்றாமல் உள்ள மெடிக்கல் ஆர்டினன்ட் ஆக்ட் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக சார்பில் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ரேஷன் கடை திறந்து பொது விநியோக திட்டம் அமல்படுத்துதல், சாதி சான்றிதழ் பெற தாய் வழியும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தவும், மீனவர்களுக்கு மழைக்கால நிவாரண உதவி மற்றும் தடைக்கால நிவாரண உதவி உயர்த்துதல், கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுதலில் மானிய உதவி உயர்த்துதல், பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு ஆகியவற்றை செயல்படுத்த முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏற்றுக் கொண்டுள்ளார். இதனை புதுச்சேரி அதிமுக சார்பில் வரவேற்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடஒதுக்கீடு பெறுதல், அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது போலவே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு மருத்துவ படிப்பில் வாய்ப்பளிக்க வேண்டியது, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்துவது, கால சூழ்நிலைகளுக்கேற்ப பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் சட்டமன்றத்தில் தீர்வு காணப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க உடன்பாடு இல்லாத மத்தியில் ஆட்சி நடத்தும் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது ஒரு நாள் விளம்பர செய்திக்கு உட்பட்டது என்று அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல வினோதங்கள்லாம் நடந்தது. அதிமுக மருத்துவக் கல்லூரியில் 50% இடங்களை பெற வேண்டும் என்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய அறிவிப்பின்படி, ஆணையின்படி, 2 தினங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட ஆணையின்படி நாங்கள் 8ஆம் தேதி அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களோடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு அன்றைய தினம் அது சம்பந்தமான ஒரு அரை மணி நேரம் விவாதம் கிடையாது, கேள்வி நேரம் கிடையாது, ஒத்திவைப்பு பிரேரணை கிடையாது, கவன ஈர்ப்பு தீர்மானம் கிடையாது. ஏன் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அந்த நேரத்தில் அவையில் இல்லை. அந்த நேரத்தில் திடீர்னு 50% இடங்களை வழங்காத இந்த அரசை கண்டித்து நாங்கள் வெளில வரோம் அப்படின்னு வெளில வந்துட்டீங்க. சரி, ஓகே, இது அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்களும் ஆதரவு கொடுத்த மாதிரி இருந்தது. ஆனால் நேற்று வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவரும் வரை நீங்கள் எந்த பிரச்சனைக்கோசம் அரசை கண்டித்து வெளிநடை பண்ணீங்களோ அந்த 50% இடங்களை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு நீங்கள் வலியுறுத்துனீங்களா? மகான் அரவிந்தரின் 152வது பிறந்த நாளையொட்டி ஆரோவிலில் மாத்ரி மந்திரில் நடைபெற்ற போன்ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். மகான் அரவிந்தரின் 152வது பிறந்த நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அரவிந்தர் ஆசிரமத்தில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவை அரவிந்தர் ஆசிரமத்திற்குள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரவிந்தர் மற்றும் அன்னையின் பக்தர்கள் திரண்டனர். அங்கு கூட்டு தியானம் நடைபெற்றது. பக்தர்களின் தரிசனத்திற்காக அரவிந்தர் பயன்படுத்திய அறை திறந்து வைக்கப்பட்டிருந்தது. புதுவையை அடுத்துள்ள ஆரோவிலுக்கும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இந்நிலையில் அதிகாலையில் ஆரோவிலில் அரவிந்தர் பிறந்தநாளையொட்டி போன்ஃபயர் என்று அழைக்கப்படும் நெருப்பூட்டி தியானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று மாத்ரி மந்திரி அருகில் பக்தர்கள் தியானத்தில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி கடற்கரை சாலையில் கோலாகலமாக நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினர் மற்றும் களப்பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி நடந்து சென்று பார்வையிட்டார். மீண்டும் மேடைக்கு திரும்பிய முதலமைச்சர் ரங்கசாமி சுதந்திர தின உரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கினார். சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு வழங்கினார். தொடர்ந்து பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கிய வேளாண் துறை தாகூர் அரசு கலைக்கல்லூரிக்கு முதலமைச்சரின் விருது அளிக்கப்பட்டது. இந்திய மருத்துவ முறை ஹோமியோபதி துறையில் ஆயுஷ் மருத்துவர்கள், மருந்தாளுநர்கள், அலுவலக பணியாளர்கள், மருத்துவர் ஸ்டான்லி, சித்த மருத்துவர் ஜெயந்தி, ஆயுர்வேத மருத்துவர் ஜீவானந்த், சித்த மருந்தாளர் கல்யாணசுந்தரம், ஹோமியோபதி மருந்தாளர் ஜெயலட்சுமி, ஆயுர்வேத மருந்தாளர் கோகுலகிருஷ்ணன், மருத்துவ உதவியாளர் பார்த்திபன் ஆகியோருக்கு முதலமைச்சரின் சிறந்த சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தேசிய மாணவர் படையில் திறமை மிக்க செயலுக்கான விருதுகள், பதக்கங்கள் அளிக்கப்பட்டது. முதுநிலை பிரிவில் தரைப்படை திவாகருக்கு முதலமைச்சரின் தங்கப்பதக்கம், விமானப்படை பிரிவு சக்தி பிரியாவுக்கு கல்வி அமைச்சரின் வெள்ளிப் பதக்கம், விமானப்படை பிரிவு சிவானி சங்கருக்கு கல்வி செயலரின் வெண்கலப் பதக்கம், இளநிலை பிரிவு தடைப்படை சராவதிக்கு முதலமைச்சரின் தங்கப்பதக்கம், விமானப்படை பிரிவு வருண்குமாருக்கு கல்வி அமைச்சரின் வெள்ளிப் பதக்கம், விமானப்படை பிரிவு கயலுக்கு கல்வித்துறை செயலரின் வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர், முன்னாள் ராணுவ வீரர்கள், NSS, NCC, சாரண சாரணியர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள், பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. மேடையில் இருந்தபடி முதலமைச்சர் ரங்கசாமி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. சிறந்த விளையாட்டு வீரர் விஷால், சமூக சேவை எலிசபெத் ராணி, சமூக நிறுவனர் ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 ஆகியவற்றிற்கு முதலமைச்சரின் பாராட்டு சான்றிதழ் அளிக்கப்பட்டது. விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜி சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, செல்வகணபதி MP, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ஜான்குமார், லட்சுமிகாந்தன், ரமேஷ், சம்பத், பாஸ்கர், பிரகாஷ்குமார், VP ராமலிங்கம், கல்யாணசுந்தரம், அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பங்கேற்றனர். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் 40 அடி ஆழத்தில் தேசிய கொடியேற்றி சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியை சேர்ந்த டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் ஸ்கூபா ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளியை நடத்தி வருபவர் அரவிந்தன். இவர் மற்றும் இவரது குழுவினர் கடந்த 17 ஆண்டுகளாக ஆழ்கடலில் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி வருகின்றனர். தொடர்ந்து கடலில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவது, குடியரசு தினம், சுதந்திர தினம் ஆகிய நாட்களில் ஆழ்கடலுக்கு சென்று தேசிய கொடியை பறக்கவிட்டு மரியாதை செலுத்துவது, விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் சாதனைகள் படைப்பதை பாராட்டுவது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மையப்படுத்தி ஆழ்கடலில் சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் 40 அடி ஆழ்கடல் நீருக்கடியில் கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. ஆழ்கடல் வீரர் அரவிந்தன் தனது 18வது ஆண்டு நிகழ்வாக 78வது சுதந்திர தினத்தை ஆழ்கடலில் கொண்டாடினார். இவருடன் 10 முதல் 19 வயதுடைய 10 வீரர்கள் தேசிய கொடியை ஏந்தி 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை நீலாங்கரை தரைப்பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் UKG மாணவர்கள் இருவர் 250 மொத்த ஓசை உடைய சொற்களை 2 நிமிடத்திலும் 300 ஆங்கில வார்த்தைகளை 4 நிமிடத்திலும் வாசித்து சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சர்வதேச சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் விதமாக UKG படிக்கும் மாணவர்களாகிய கிஷான் என்பவர் ஆங்கிலத்தில் 250 மொத்த ஓசை உடைய சொற்களை 2 நிமிடம் 32 வினாடிகளிலும், இதேபோல் ஆதித்யா என்கிற மாணவர் மிக அதிகமான சொற்களை படிக்கும் முயற்சியில் 300 ஆங்கில வார்த்தைகளை 4 நிமிடம் 9 வினாடிகளிலும் வாசித்து அசத்தினர். இந்நிகழ்வை பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டு மகிழ்ந்து கைத்தட்டி பாராட்டினர். மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா 2 மாணவர்களையும் பாராட்டி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். Gone, Han, Man, Wan,
Uncle, आपके बाप का supposed to புதுச்சேரி நயினார் மண்டபம் வேல்ராம்பட்டு பகுதிகளில் கொண்டாடப்பட்ட நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடலூர் ரோட் நயினார் மண்டபம் பேருந்து நிறுத்தம் இடத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஏற்பாட்டிலும் அதைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு புதிய சிறகுகள் இளைஞர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவிலும் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் சமூக சேவகருமான சத்யராஜ் கலந்து கொண்டு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் பாரத தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மற்றும் உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற பல வீரர்களின் தியாகங்களை இந்நாளில் நினைவு கூர்ந்து போற்றி வணங்குவோம் என்று தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் பாரத மாதா படம் ஆகியவை வழங்கப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6555 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 855 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.